நான் உங்கள் டாக்டர் ஆஷா லெனின் பேசுகிறேன். ரொம்ப நாளாக வெள்ளை முடிக்கு ஒரு தீர்வுன்னு சொல்லி நான் நிறைய பேர் சர்வே எடுத்தும் போது சின்ன வயசுலேருந்தே விளக்கெண்ணெய் தலைக்கு தேய்ச்சி வளர்த்தவங்களுக்கு 60 வயசு 65 வயசுனாலும் முடி நரைக்கவே இல்லை. விளக்கெண்ணெய், அப்புறம் எள்ளெண்ணெய், அதாவது நல்லெண்ணெய், இது அப்புறம் கடுகு எண்ணெய், இந்த 3 எண்ணெயுமே ரெகுலராக யூஸ் பண்ணவங்களுக்கு அவ்வளோவா முடி நரைக்கலன்னு நிறைய பேர் சர்வே எடுத்தேன். எங்கள் மாமியாருக்கு 80 வயசு அது அவங்களுக்கு இன்னுமே நரைக்கல. விட்டமின் டி நல்லா இருக்குது. ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரியில் முடி நரைக்காதவங்க அவங்களுக்குலாம் வந்து நரைக்கல. லெனின் சார்க்கெலாம் ஒரே ஒரு முடி தான் நரைச்சிருக்கு. அந்த முடியை அப்பப்போ ஆணவத்தில் ஆடுவார், அதை பிடுங்கிறியா, எனக்கு எல்லா முடியும் கொஞ்சம் நரைச்சிருந்தா இதுவாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவார். ஆனால் நம்ம ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டாலும் நம்ம அவங்கள ரொம்ப நேசிக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி தப்புலாம் பண்ண மாட்டோம். இன்றைக்கி என்ன என் முன்னாடி எதோ வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிள் டிப்ஸ். இது வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது, நல்ல ரிசல்ட் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து தேங்காய் ஓடு இருக்கா, இதுக்குள்ளே இது வந்து எரிச்ச தேங்காய் ஓடு, அந்த தேங்காய் ஓட எரிச்சிடணும் சும்மா. அதுக்காக நீங்கள் கெரசின் இதெல்லாம் ஊற்றி எரிக்கக்கூடாது. அடுப்பில் டேரெக்டாக சுட்டு, இல்லைன்னா விறகடுப்பு வச்சுருக்கீங்கன்னா அதில் போட்டு எரிக்கலாம். இல்லைன்னா டேரெக்டாக ஒரு இடுக்கி வச்சு பிடிச்சி கொஞ்சம் இது பண்ணால் பற்றிக்கும். அதுக்கப்புறம் பிளேட்டில் வச்சோம்னா ஃபுல்லாக எரிஞ்சு முடிச்சோன்னே இப்படி ஆயிடுது. அப்படின்னு நினச்சிட்டா இது எல்லாமே சித்ரா தான் எனக்காக ரெடி பண்ணி கொடுப்பா. பாப்பா போனதுக்கப்புறம் இது வந்துட்டு சித்ரா பதவி ஏற்றிருக்கா இந்த விஷயத்துக்காக. என்னென்னா, இந்த எப்படி சொல்கிறது, ஒரு டை யூஸ் பண்ணுறோம். இப்போ நானே வந்து ஃபஸ்ட்டு பார்லர் போய் கலரிங் பண்ணேன், ரூட் டச் பண்ணேன். ஆனால் அப்படி பண்ணும்போது அமோனியா ஃப்ரீ தான் மேம் போடுறேன்னு அவங்க சொல்கிறாங்க. போட்டு அப்படியே எரியும், திகுன்னு இச்சிங் இருக்க மாதிரி இருக்கும். அது சுன்னு ஒரு ஃபீலிங்லாம் இருக்கும், பயமாக இருக்கும். ஒரு 20 முடி தான் நரைச்சிருந்தது. அந்த 20 முடியை வந்துட்டு மருதாணி போட்டு மெயின்டைன் பண்ண முடியாமல் ஒரு முட்டாள்தனமாக என்ன பண்ணிட்டேன், லெனின் வந்து பரவாயில்ல, இருக்கிறதே எக்ஸ்பென்சிவான காஸ்ட்லியான ரொம்ப நல்லதானது இருக்கும்ல, நீ அமோனியா ஃப்ரீயே போய்க்கலாம், நிறைய இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போக வேணாம் ரொம்ப டீட்டெயில்டாக. யூஸ்வலாக ஹேர் கலரிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த முடி வந்து ரொம்ப ட்ரை ஆகும், ஃப்ரிஸி ஆகும், பிரேக் ஆகும். நான் கலரிங் பண்ணிட்டு வந்துட்டா வேர் கொட்டும். அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணோம். அதுக்கு அவங்க வந்து ஒரு தடவை பேசி ஒரு ஷாம்பு, ஒரு கண்டிஷ்னர், ஒரு சீரம்லாம் கொடுத்தாங்கன்னா நான் சீயக்கா தவிர எது போடவும் நம்மளுக்கு மனசு வராது. இல்லைன்னா அந்த கோட்டக்கல் ஷாம்பு, ஹோமியோ ஷாம்பு இப்படி தான் ஏதாவது யூஸ் பண்ணுறேன் மோஸ்ட்லி. என் பொண்ணு என்ன வாங்குறாளோ அவள் யூஸ் பண்ணிவிட்டு எதை வீட்டில் போட்டு போகிறாளோ அதுதான் அடுத்து. எல்லாமே அப்படி தானே பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணேன், இயற்கையாக ஏதாவது இருக்குமான்னு தேடினேன். அப்போ தேடும்போது நிறைய விஷயங்கள் பார்த்தேன். அதில் வந்து இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு கலவையாக நான் ஃபார்ம் பண்ணேன்னு கூட சொல்லலாம். இன்ஸ்டாவில் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணி சில டிப்ஸ் போட்டிருந்தாங்க. என்னென்னா, இந்த கருஞ்சீரகம் எண்ணெய், அப்புறம் இந்த மாதுளம்பழம் தோலை வறுத்து பொடி அப்படி இப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒரு காம்பினேஷனில் நானே கண்டுபிடிச்சேன், எனக்கு யூஸ் பண்ண எனக்கு வேணுன்றதுக்காண்டி. என்ன பண்ணேன்னா, இது வந்து நெல்லிக்காய் பொடி, இது வந்து கருஞ்சீரகம், இதுதான் மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்குமான அருமருந்து. நான் இதை ஏன் செலக்ட் பண்ணேன்னா, இந்த கெமிக்கல் டை யூஸ் பண்ணோன்னா இந்த டை வந்து நம்ம உடம்புல ஸ்கின்ல அப்சர்வ் ஆகும். இது ஷியோராக அப்சர்வ் ஆகும். எப்படி சொல்கிறேன்னா, என் மாமனார் வந்து கிட்னி ஃபெயிலியர், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அவங்க எல்லாருக்கும் தெரியும். முட்டி வலிக்கு என்ன பண்ணுவார், வேப்பெண்ணெய் தேய்ச்சிட்டே இருப்பார். வெளியே தான் தேய்ப்பார் எக்ஸ்டர்னலாக. ஆனால் வாமிட் பண்ணும்போது வேப்பெண்ணையாகவே வாமிட் பண்ணார் ஒரு தடவை. அப்போ அவ்வளோவும் ஸ்கின்ல அப்சர்வ் ஆகி அவருடைய இதில் வாமிட்டில் அது வருது. அப்படின்னா நம்ம வெளியே அப்ளை பண்ணுற ஆயின்மெண்ட்லேருந்து, அதுக்காக தான் குளிச்சோடனே ரெகுலராக நான் கைக்கு ஆலிவ் ஆயில் தேய்ப்பேன். காலுக்கெலாம் முட்டிக்கெலாம் தேங்காய் எண்ணெய் தேய்ப்பாங்க மூட்டு வலி வராமல் இருக்கு. ஸோ வேப்பெண்ணெய் தேய்ச்சி என்னோடய மாமனாருக்கு அதை அப்சர்வ் ஆகி அவர் வாமிட் பண்ணும்போது வேப்பெண்ணெய் எங்களை கசந்து பச்சையாக வாமிட் பண்ணார். அவருக்கு அது வந்து அவ்வளோவா அப்சர்வ் ஆகிடுச்சு. டாக்டர் வந்து ரொம்ப சத்தம் போட்டாங்க, ஸ்கின்ல அப்சர்வ் ஆகும். அன்றைக்கி தான் நான் யோசித்தேன், அப்போ இது அமோனியா ஃப்ரீ சொல்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் நம்மளுக்கு உண்மையாக என்னன்னு தெரியாது. பட் இந்த அமோனியாவுக்கு நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குது. ஹோமியோவில் அமோனியம் மியூர், அமோனியம் கார்ப்னு ஒரு மருந்து இருக்குது. நான் வந்து இந்த அமோனியம் மியூர் மெடிசன் கூட எடுத்துக்கிட்டேன். ஒரு வேளை இது ஏதாவது பேட் எஃபெக்ட்ஸ் இருந்தால் இது முறிச்சிரும் அப்படிலாம் சொல்லிட்டு. பட் நிறைய ரிசர்ச்சஸில் போட்டிருக்காங்க, தலைக்கு நம்ம டை அடிச்சோன்னா அது வந்து ஈஸியாக குடல் புற்றுநோயோ இல்லைன்னா பிளாடர் சம்மந்தமான புற்றுநோயோ வரலாம் அப்படின்னு ஆய்வுகள் பண்ணுறாங்க. ஏன்னா இது அப்சர்வ் ஆகி மோஷனில் யூரினில் தான் இது வெளியேற்றும் இந்த நச்சுக்கள். அப்போ அதில் வந்துட்டு புற்றுநோய் வரலாம் அப்படின்னு படித்ததுக்கப்புறம் எனக்கு மனசேக்கில் ஒரு 2 வருஷம் தான் ரூட் டச் பண்ணியிருப்பேன். என்ன சித்ரா
ஒரு 2 வருஷமாக தான். அதுக்கு முன்னாடிலாம் மருதாணியை போட்டு தான் மேக்கப் பண்ணேன். ஆனால் ஊருக்கெலாம் போனால் எங்கள் அம்மா எங்கள் மாமாலாம் இந்த முடி எதுக்கு இப்படி செம்மட்டையாக வச்சுருக்க, நல்லாவே இல்லை, நீ அதை இதாக பண்ணலாம்ல, நாங்களாம் இப்போ டை அடிக்க டார்ச்சர். நம்ம டாக்டராக இருப்போம், நம்ம படிச்சிருப்போம், நம்மளுக்கு நிறைய தெரியும். ஆனால் நம்ம வீட்டில் வந்துட்டு அது எதுவுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எப்பயுமே நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, சின்ன பிள்ளை அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு அதை ஏற்றுக்க முடியல. அப்புறம் என்ன பண்ணேன், நான் வந்துட்டு ஒரு தடவை போய் ரூட் டச் பண்ணிடுவேன். நடுவில் வந்து 2 டைம்ஸ் வந்து மருதாணி போட்டுக்குவேன். ஸோ வர முடி ஆரஞ்சு கலரில் இருக்கும், மேலே இருக்க முடி தான் பிளாக்காக இருக்கும். அப்படி மெயின்டைன் பண்ணேன். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் யோசித்தேன், மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்கும் அருமருந்து நம்ம இந்த கருஞ்சீரகத்தை சொன்னோமே, அதாவது நிலக்கரி எப்படி வைரமோ அந்த மாதிரி இது ஒரு வைரம். அல்லாஹ் வந்துட்டு குரான்லேயே சொல்லியிருக்காங்கன்னா சும்மாவா சொல்லுவாங்க, அது வந்து ஹதீதா என்னமோ சொல்லுவாங்க அல்லாஹ் சொன்ன வார்த்தைகள்லாம். ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த கருஞ்சீரகத்தை வந்துட்டு சும்மா ஆயிலாவோ சரி இல்லைன்னா இதை அரைச்சிட்டு பீட்ரூட் இருக்குல்ல, பீட்ரூட்டை பிழிஞ்சு அந்த ஜூஸில் மிக்ஸ் பண்ணி தலைக்கு தேய்ச்சி வச்சா இது கொஞ்சம் அப்சர்வ் ஆகும்ல, அப்சர்வ் ஆகும்போது இந்த நச்சுக்கள்லாம் அது சுத்தம் பண்ணிடும் அப்படின்னு நானாக யோசித்து கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்தேன். அப்புறம் நிறைய பேர் கருஞ்சீரக எண்ணெய் வந்து ரொம்ப நல்லா இருக்குனாங்க. அப்புறம் என்ன பண்ணேன், எங்கள் ஆயா சொன்ன டெக்னிக் இது. தேங்காய் இருக்குல்ல, இந்த தேங்காயோட வந்து எரிச்சிட்டு இதை வந்துட்டு இந்த பொடியை வச்சுக்கணும். இது வந்து பீட்ரூட் இருக்கு இல்லையா, பீட்ரூட்டோட தோலை மாதுளம்பழம் கரெக்ட், மாதுளம்பழத்தோட தோலை வந்துட்டு சும்மா அரைச்சி வறுத்துடணும். சாதாரண சட்டியில் போட்டு சும்மா வறுத்துடணும். உங்களுக்கு வேணும்னா ரொம்ப வீட்டில் புகை இது வரும்னா ஒரு 2 ட்ராப் தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கூட விட்டுக்கோங்க. இதை வறுக்கும் போது வறுத்துடணும். அப்புறம் இந்த கருஞ்சீரகத்தை வறுத்துடணும். அப்புறம் 1 ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் நெல்லிக்காய் பொடி இவ்வளோ போடணும். இவ்வளோ கருஞ்சீரகத்துக்கு இதே அளவுக்கு தேங்காய் பவுடர், இதே அளவுக்கு இந்த பவுடர், இதே அளவுக்கு இந்த பவுடர், 4 அளவில் வெயிட்டில் ஒரே அளவுக்கு வர மாதிரி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் திருப்பி மிக்சியில் ஒன்றா போட்டு வந்து அரைச்சிருங்க. ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். இது வந்து மோஸ்ட்லி கடுகு எண்ணெயில் ரொம்ப உடம்பு குளிர்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு கடுகு எண்ணெய் வந்து உஷ்ணம். அண்ட் கடுகு எண்ணெய் வந்துட்டு இந்த இதுலேருந்து தயாரிக்கிற ஒரு மருந்து தான், கீலோயிட்ஸ்க்கு மருந்தாக நாங்கள் ஹோமியோவில் கொடுக்குறோம், அந்த தயோசாபனம்னு. இந்த நெல்லிக்காய் பொடி ரொம்ப குளிர்ச்சி இல்லை, ரெகுலராக தலைக்கு தேய்ச்சி வச்சு குளிச்சா அது கொஞ்சம் ரொம்ப சளி பிடிக்கும்னு பயப்படுறதுனால இந்த எல்லாத்தையும் சேர்த்து 1 ஸ்பூன் எடுத்து கடுகு எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி தலையில் தேய்ச்சி ஒரு 2-3 ஹவர்ஸ் வச்சுருந்துட்டு சும்மா அலசிக்கலாம். இல்லை நீங்கள் சண்டே தான் இருக்கீங்க அப்படின்னா மைல்டான ஷேக்காக போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை சீயக்காய் பேஸ்ட்டோ, இயற்கையான மீரா ஷாம்போ, கார்த்திகை ஷியக்காவோ, மீரா ஷியக்காவோ, ஏதாவது சம்திங் விச் இஸ் இயற்கை, அதை யூஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், நான் இதுதான் அந்த பவுடர், இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ண பவுடர். நான் என்ன பண்ணுவேன்னா, என் முடிக்கு எப்போவுமே நைட்ரஸ் ஆக்சைடு வேணும். ஏன்னா எனக்கு ரொம்ப பயம், கேன்சர். அந்த 2 வருஷம் நான் அந்த ஹேர் கலரிங் பண்ணேன், தேவையில்லை தான். ஆனால் கிளினிக்கில் நம்ம வேறு வழியே இல்லை, பண்ணி தான் ஆகணும். பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்கு முன்னாடி நம்ம அப்படி வச்சுருந்தா 42 வயசில் மேம் நினச்சிச்சான்னு பேஷண்ட்ஸ்லாம் வந்து 2 டிப்ஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம கோச்சிக்காமல் வேற கேட்டுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருத்தரும் நம்ம மேலே இருக்க அக்கறையில் அன்பில் தான் சொல்லுவாங்க. பட் அட்வைஸ்ன்றது நம்மளுக்கு நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசுக்கு வந்து அது ஒரு சலிப்பு தட்டும். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, பீட்ரூட் வந்து நைட்ரஸ் ஆக்சைடு நிறைய இருக்குது, நிறைய ஹேர் கலரிங் பண்ணியிருக்கோம், டை பண்ணியிருக்கோம். அது நம்ம இதுக்கு கெடுதல், அதெல்லாம் வந்து நம்ம தலைக்குள்ளே இருக்கும், அதெல்லாம் ஆபத்து. அப்போ இந்த கருஞ்சீரகத்தை வந்து பீட்ரூட் ஜூஸில் மிக்ஸ் பண்ணி போட்டோன்னா அது வந்து தலைக்குள்ள நைட்ரஸ் ஆக்சைடும், இது வந்து எல்லா டாக்ஸின்ஸும் மரணத்தை தர எல்லா நோய்களையும் சரி பண்ணுன்றதுனால அது வந்து க்ளீன் பண்ணிடும். இது வந்து உடம்புல அப்சர்வ் ஆகும். இவ்வளோ நாள் நம்ம பண்ணது கூட ஸ்கேல்பில் வந்து சரியாகும் அப்படின்னு நானாக ஒரு கற்பனை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இந்த லாஜிக்கில் இதெல்லாம் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகும் கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு. இந்த பேக்கை வந்துட்டு பீட்ரூட் அரைச்சி, அது நல்லா ஒரு ஃபுல் பீட்ரூட் பிழிஞ்சால் இந்த ஜூஸை மிக்ஸ் பண்ணிடலாம். இதை தலையில் பேக் மாதிரி தேய்ச்சி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு போய் சும்மா அலசிடுவேன். இது நீங்கள் ஆயிலில் தேய்ச்சி சும்மா அலசிட்டு விட்டிங்கன்னா அரிக்கும். ஸோ மைல்டு ஷாம்பு ஒரு தடவை போட்டுட்டு அலசிடணும். அப்போ வந்து உங்களுக்கு முடி வந்து மைல்டு ஷாம்புனா எனிதிங் ஷியக்கா பேஸ்ட் மாதிரி உள்ளது, இல்லை ஹோமியோபதி ஷாம்பு, இல்லை கோட்டக்கல் ஆயுர்வேதிக்கில் உள்ள ஷாம்பு, ஏதாவது மைல்டாக சும்மா லைட்டாக போட்டோம்னா இந்த பொடி அங்கேயே இருக்கும்போது அந்த இச்சிங் இருக்கும், அந்த இச்சிங் இருக்காது. யோசிச்சு பாருங்க, தேங்காய் ஓட்டில் எந்த கெமிக்கலும் இல்லை, நெல்லிக்காய் பொடியில் எந்த கெமிக்கலும் இல்லை, கருஞ்சீரகத்தில் எந்த கெமிக்கலும் இல்லை, இந்த மாதுளம் தோலில் எந்த கெமிக்கலும் இல்லை,
இதை போட்டு ஒரு தைரியமாக நிம்மதியாக இருக்கிறது எவ்வளோ நல்லா இருக்குது. இன்னொன்று பண்ணலாம், இதை வந்து நீங்கள் ஒரு இதில் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ ஃபங்க்ஷன்லாம் போகிறீங்கன்னா அந்த பவுடர் டஸ்ட் பண்ணுறோம்ல, ஸ்ப்ரே பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஒயிட் ஹேர் மேலே லைட்டாக நான் அதை பண்ணுறேன். ஏன்னா சித்ரா தான் வந்துட்டு ப்ரஷ் எடுத்து ஜஸ்ட் இந்த ட்ரை பவுடரே கூட இதுக்கு மேலே அப்படி போட்டுருவான். ஸோ தட் ஃபோட்டோஸில் வீடியோஸ் எப்படி சித்ரா போட்ட ப்ரஷ்ஷில் போட்டியா? ப்ரஷ் எடுத்துட்டு சும்மா இப்படி இப்படி போட்டு விட்டல ஒரு தடவை. ஆனால் அது வந்து அரிச்சிச்சு. என்னடா லக்ஷ்மி அம்மா போட்டாங்களா? ஓகே, நீ வந்து நின்று பார்த்த அசிஸ்ட் தான் பண்ணாலும், அதாவது தப்பி தவறி கூட அவள் வேலை பார்த்துட்டான்னு வீடியோவில் கூட சொல்லிடக்கூடாது. ஏன்னா சும்மாவே இருந்து பழக்கப்பட்டாங்க ஆள். எந்த வேலையும் நான் பார்த்ததே இல்லை. எதுக்கத்தாலும் ஒன்று சொல்லுவாள், மேம் எங்கள் வீட்டில் கூட நான் எந்த வேலையும் பார்த்ததே இல்லை மேம். அதே தான் வேலை பார்க்குற இடத்துல அதே டைலாக் சொல்கிறேன். கொஞ்சமாச்சும் அதை ஃபீல் பண்ணு சொல்கிறதுக்கு முன்னாடி. வீட்டில் எந்த வேலையும் பார்த்ததில்லை மேம், சின்ன வயசுல அப்படியே இருந்துட்டேன்னு சொல்லலாம், பரவாயில்ல. வேலை பார்க்குற இடத்துல நான் எந்த வேலையும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி உனக்கு கொஞ்சம் கூட அது சொல்லாமல் ஒரு கூச்சமே இல்லை பற்றியா? அப்போ வந்து இதை எடுத்து நான் ஆக்சுவலி அந்த பவுடர் மாதிரி போட்டேன். ஆனால் அது வாஷ் பண்ணலைன்னா கொஞ்சம் அரிக்கும் ஒரு 2-3 நாள் கழிச்சு. இதை நான் என்ன பண்ணேன், டெஸ்டிங் கண்டு எங்கள் வீட்டில் ஒரு சமையலுக்கு ஒரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மாவுக்கு வந்துட்டு இதை எடுத்து இந்த கடுகெண்ணெய் மிக்ஸ் பண்ணதை இங்கேயும் மட்டும் அப்ளை பண்ணி வச்சுருந்தோம். ரொம்ப சூப்பராக இங்கே மட்டும் பிளாக்காக இருந்துச்சு. அதை வீடியோ போட்டு அந்த அம்மா சாம்பிள் காமிக்கலாம் நினச்சோம். ஆனால் அந்த அம்மாக்கே 65 வயசுக்கு மேலே ஆகுது. அந்த அம்மாவோட அம்மா கீழே விழுந்துட்டாங்க, கால் உடஞ்சிச்சின்னு சொல்லி. அந்த அம்மா லீவில் போனவங்க இன்னும் வரல. ஸோ அந்த அம்மா எப்போ வர்றது, எப்போ வீடியோ போடுறது, அதுக்குள்ளே எல்லாரும் இந்த கருப்பு முடிக்கு வெள்ளை முடிக்கு ஒரு தீர்வு சொல்ல மாட்டிங்களா, வெள்ளை முடிக்கு ஒரு தீர்வு சொல்ல மாட்டிங்களான்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஏன்னா உங்களுக்கு தலை ஃபுல்லாக வெள்ளை, இங்கேயும் மட்டும் நாங்கள் இதை தடவி விட்டுருந்தோம். ஒரு நாள் தான் அப்ளை பண்ணோம், கிட்டத்தட்ட 1 month 2 month கழிச்சு. இப்போ கூட இந்த இடம் மட்டும் இந்த இடத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, சூப்பராக பிளாக் ஆகுது. இதை ரெகுலராகவே ட்ரை பண்ணலாம், இதில் எந்த கெடுதலும் இல்லை. அதுக்கு மேலே எங்கள் வீட்டில் சமையலுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் அம்மா நீங்கள் வந்து சூப்பர் வாசமாக போடுங்க, அதில் அமோனியா இல்லை அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். மார்க்கெட்டிங் பண்ணும். அது வந்து என்ன மாதிரியே இருக்குமா. அவங்க வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்களுக்கு இவ்வளோ ஒல்லியாக இருந்துச்சா முடி, அது தேய்ச்சதுக்கப்புறம் இவ்வளோ முடி இதாகிடுச்சா. இந்த மாதிரி நீளமாக தான் முடி இருக்கும். நான் சொன்னேன், நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ஒரு ப்ராடக்ட்டுக்கு நான் மார்க்கெட்டிங் பண்ண முடியாதுமா, அவங்கவுங்க வேணும்னா அமோனியா ஃப்ரீயான்னு பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம், பட் நான் சொல்ல முடியாது. நான் இந்த இயற்கைக்கு மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு எது ஒரு தடவை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஒரு வருஷத்தில் 2 தடவை 3 தடவை தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு போய்க்கலாம். அது எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் அவங்க அமோனியா ஃப்ரீன்னு சொன்னால் கூட நம்மளுக்கு அது ப்ரூஃப் கிடையாது. அவங்க போடும்போது அவ்வளோ இரிட்டேஷன் இருக்குது. ஏன் இதை நான் ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணால், ஒரு தடவை இங்கே பட்டுருச்சு, ஒரு ட்ராப் எனக்கு இங்கே பட்டுருச்சு. அவங்க போடுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு க்ரீம் போட்டு தான் போடுவாங்க, அப்போ தான் நம்மளுக்கு அது அலர்ஜி ஆகாது ஸ்கின்லன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அப்போ லைட்டாக இங்கே பட்டுருச்சு. அந்த வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐஷோட பர்த்டே, எனக்கு அவசரமாக போகணும். ஸோ கிளென்சர் போட்டு அவங்க கிளென்ஸ் பண்ணிட்டு தான் நான் அதுக்கு மேலே க்ரீம் போட்டேன். கிட்டத்தட்ட இந்த ரவுண்டில் மட்டும் 1.5 வருஷம் எனக்கு அங்கே பிளாக்காகவே இருந்துச்சு. ஞாபகம் கச்சிட்டா 1.5 வருஷம் கிட்ட பிளாக் ஆச்சு. என்னோட பழைய ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இங்கே மட்டும் அதில் வந்து பொறிஞ்சி வந்து நான் அதுக்கு அவ்வளோ இயற்கையாக பண்ணி சரி பண்ணேன். தலைக்கு போட்ட ஹேர் டை ஒரு சொட்டு பட்டதுக்கு. அப்புறம் தான் ஏதாவது ஒரு நேச்சுரலாக நம்ம பண்ணியே தீரணும், நம்ம வந்து இந்த முடிக்கு ஒரு தீர்வு வரணும். ஈவன் எங்கள் வீட்டில் இருக்கிற வேலை பார்க்குற அந்த அக்காலேருந்து லெனின்லேருந்து அச்சோயிஷு முதல் கொண்டு ரொம்ப கவலைப்பட்டாங்க, இந்த முடிக்கு ஒரு தீர்வு வராதா. ஏன்னா அவங்க வீக்கெண்ட்ஸ் வந்தால் என் முடிக்கு ஏதாவது எல்லாரும் பண்ணணும் ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறமா எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டாங்க, இன்க்ளூடிங் லெனின். அப்பா இந்த முடிக்கு ஒரு தீர்வு வந்துச்சு. பட் நம்மளுக்கு புதுசாக முளைக்கிற முடி ஒரு தடவை டை பண்ணிட்டோன்னா, எல்லாம் 20 முடி வெள்ளையாக இருக்குன்னு சொல்லி டை பண்ணோன்னா தலையில் இருக்கிற அவ்வளோ முடியும் வெள்ளையாயிடும். நம்ம பண்ணுறது வெளியில் இருக்கிற முடி தானே தவிர உள்ளேருந்து வளர முடி திருப்பியும் வெள்ளையாக தான் வரும். ஹோமியோவில் ஒரு ஹேர் ஆயில் இருக்குது, ரொம்ப சூப்பரான ஹேர் ஆயில். அது வந்துட்டு இப்போ வெறும் அவுரி பொடி தேய்ச்சா மூஞ்செல்லாம் கருப்பாது. அது இண்டிகோவில் தான். இந்த கருஞ்சீரகத்தில் உள்ள மருந்து, அது பேர் நைஜெல்லா சட்டைவா. ஹோமியோவில் அது மருந்தாக இருக்குது. இண்டிகோ வந்து மெடிசனாகவே இருக்குது ஹோமியோவில். அவுரி பொடி இருக்கு இல்லையா, அதே மாதிரி கரிசலாங்கண்ணி வந்து ஹோமியோபதியில் எக்லிப்டா, அதுவும் மருந்தாகவே இருக்குது. இதெல்லாம் வச்சு நான் ஒரு ஆயில் எனக்காண்டி கண்டுபிடிச்சிட்டு என் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்துட்ருக்கேன். அது ஒயிட் ஹேர் ஆயில். அதில் வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா, இந்த ஜெபரண்டி, எக்லிப்டா, அப்புறம் இந்த நைஜெல்லா சட்டைவா, அப்புறம் இந்த இண்டிகோ, இந்த 4ம் வந்து இயற்கையாக அவுரி, மஞ்சள், கரிசலாங்கண்ணி, அப்புறம் இந்த இதெல்லாம் சேர்த்தி நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நானே ஹோமியோவில் ஒரு ஹேர் ஆயில் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஆயிலை வந்து நானே சித்ரா எல்லாம் அப்ளை பண்ணுறோம்.
அதுதான் நான் வந்துட்டு ஆக்சுவலி என்னோடய ப்ராடக்ட்ஸை நான் ஏன் வீடியோ சொல்ல மாட்டேன்னா உடனே எல்லாரும் அதை உடனே எவ்வளோனா மணி போடுறோம் நீங்கள் கொரியரில் அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் அனுப்ப முடியாது இங்கே. ஏன்னா வந்து அவ்வளோ பேருக்கு பண்ண முடியாது. இங்கே லட்சம் பேருக்கும் கொடுக்கலாம். கிளினிக்கில் வர்றவங்க இல்லை என்னோடய பேஷண்ட்ஸ் அவங்க ஆன்லைனில் பேசியோ இல்லை இப்படியோ அப்படி வாங்கலாம். பட் இதை வெளியே ப்ராடக்டாக நான் சேல்லாம் பண்ணல. அது எவ்வளோ பேருக்கும் அது சரி வராது. அதனால இயற்கையாக எப்பயுமே நான் வீடியோவில் சொல்கிறது, நீங்கள் உங்கள் வீட்டில் ஈஸியாக பண்ணிக்கிறத மட்டும் தான் நான் வீடியோவில் சொல்லுவேன். நாங்கள் என்ன இது வந்து நான் வீக்லி ஒன்ஸ் ஒரு எப்போல்லாம் சண்டே வீட்டில் இருக்கணும் அப்போல்லாம் நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது. இது வந்து ஆயில் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து நான் ரெகுலராக அதை அப்ளை பண்ணிட்டே வரேன். ஸோ கருஞ்சீரகம் மருந்தே ஹோமியோவில் நைஜலா சட்டைவாவே நான் டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது எனக்கு அது அப்சர்வ் ஆகிறதுனால எனக்கு இப்போ அந்த டைனால் எனக்கு ஒரு மோன்ற பயம் இல்லாமல் இருக்கேன். அது எவ்வளோ எம்எல்க்கு எவ்வளோ ப்ரொப்போர்ஷன் மிக்ஸ் பண்ணும், எது எவ்வளோ அதெல்லாம் நான் வீடியோவில் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது என்னோட கண்டுபிடிப்பு. கஷ்டப்பட்டு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஒரு ஃபார்முலா. அது நானே தான் அதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். வேணா உங்கள் பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட போய் அவங்களால இந்த காம்பினேஷன் ஏதாவது பண்ண முடியும்னா பண்ணி தருவாங்க நிச்சயமாக. இது எல்லாருமே ஈஸியாக ஹோமியோ டாக்டர்ஸால் பண்ண முடியும். அது ஈஸி தான். ஸோ இந்த தேங்காய் ஓடு, இந்த கருஞ்சீரகம், இந்த நெல்லிக்காய் பொடி வேணும்னா நீங்கள் இதில் கருவேப்பிலை பொடி, அந்த பொடி, இந்த பொடி எல்லா பொடியும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது சீயக்கா மாதிரி ஆயிடும். அந்த காலத்துலலாம் மூலிகைகள்லாம் வச்சு தலைக்கு தேய்ச்சி அரப்பு தானே சொல்லுவாங்க அது பேர். இங்கே பாருங்கள், நீங்கள் நம்ப மாட்டீங்க என்னோடய கை எவ்வளோ தெரியுதா, விரலில் பிளாக்கு. இது வந்து எடுத்துட்டு ஒரு தடவை இப்படி விட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த பொடியை எடுத்துட்டேன் ஒரு தடவை பண்ணிட்டேன். இப்போ என்னோடய விரலில் பிளாக் தெரியுது. இது அவ்வளோ பிளாக்காக பிடிச்சிக்குது. இது வந்து கடுகெண்ணில் தேய்ச்சிட்டு மிக்ஸ் பண்ணி தேய்ச்சி ஊற வச்சு ரெகுலராக நீங்கள் குளிச்சிங்கன்னா கூட இது பண்ணலாம். இதை காய்ச்சி தேய்ச்சி வச்சுட்டு குளிக்கலாம். நீங்கள் வந்து இதில் கருவேப்பிலை அது இது நிறைய மிக்ஸ் பண்ணி இதை டைல்யூட் பண்ணாதீங்க. பட் இது வந்து பீட்ரூட் ஜூஸில் மிக்ஸ் பண்ணி தலையில் தேய்ச்சி வச்சு 20 மினிட்ஸ் சும்மா அலசிடணும். எனக்கு கொஞ்சம் இமீடியட்டாக கிளினிக் வரணும், டைம் இல்லாத காரணத்தால் நல்ல ரிசல்ட் இருக்குது. இந்த பிளாக் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம வெள்ளை முடி பிளாக் ஆகுது. நல்ல ரிசல்ட் இருக்குது. லைவ் ரிசல்ட் நான் எனக்கு பார்த்துட்டு எப்போவுமே எதுவுமே 21 நாள் செஞ்சு பார்த்துட்டு தான் வீடியோ போடணும். அந்த 21 நாளைக்கு டைம் ஆயிடுச்சு. ஏன்னா நடுவில் டைமே இல்லாமதுனால இவ்வளோ லேட்டாக போடுறேன். இது நம்ம குழந்தைங்களுக்கு கூட ஒழுங்காக வாஷ் பண்ண மட்டும் அரிக்கும். ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள். ரெகுலராக பேக் மாதிரி எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். எதுவுமே இல்லைனா கூட, வெள்ளை முடியே இல்லைனா கூட நம்மளுக்கு ஒரு நல்ல மூடு இருக்க. இப்போது இந்த கருஞ்சீரகம் உள்ள பவுடரை தலையில் தேய்ச்சி வச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ண உள்ளார சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறவங்க கூட வெளியே தடவி வைக்கலாம். ஸோ இது வந்து ரத்த குழாய்களை பிளட் கிளாட் ஆகாமல் பார்த்துக்கும். அப்புறம் அந்த நிறைய பேருக்கு அட்டாக்லாம் வராமல் இருக்கலாம் இருக்கும்லாம் நம்ம சொல்லியிருக்கோம்ல. தலையில் தேய்ச்சிட்டு அப்சர்வ் ஆகும்போது தலையில் இருக்க ரத்த குழாயெல்லாம் கொஞ்சம் குறையும் போது நான் இந்த மூளை நல்லா வேலை பார்க்குதேன். இதெல்லாம் ஃபியூச்சரில் ரிசர்ச் வரணும் கண்டிப்பாக. நம்மளுக்கு ஓரளவுக்கு தலைவலி இல்லாமல், ஒரு நல்ல தூக்கம், ஒரு ரிலாக்ஸ்டாக, ஒரு டென்ஷன் இல்லாமல் அப்படிலாம் நான் ஃபீல் பண்ணேன். இது எவ்வளோ தூரத்துக்கு ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் அப்படியே ஃபீல் பண்ணுறீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா மனசளவில் இது அவ்வளோ நல்லதுன்னு நினச்சி அப்ளை பண்ணனால எனக்கு அது சந்தோஷமாக இருந்துச்சா, அது வந்து ரொம்ப ரிசல்ட் இருந்துச்சா, இல்லை உங்களுக்கு கூட இருக்கா? இதுதான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு சேஃபான இயற்கை ஹேர் டையாக தோணுது. இதை தாண்டி இனிமேல் இன்னொன்று கண்டுபிடிக்க முடியுமா எனக்கு தெரில. ஒரு வேலை ஆனால் புதுசாக முளைக்கிற முடி திருப்பி ஒயிட்டாக தான் வரும். இதை அப்ளை பண்ணிகிட்டே வாங்க ஒரு 4-5 months 6 months மேபி அதுக்கப்புறம் அதை மாறலாம். பட் நான் ஆயிலாக கொடுக்கும்போது பேஷண்ட்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த ஒயிட்டாக இருந்தது பழுப்பு கலரில் மாறி இருக்குது. அப்புறம் நிறைய பேர் இந்த ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வாங்கி என்கிட்ட ஒயிட் ஹேர் ஆயில் முடி வந்து நல்லா மாறுது, டல்லாக இருக்குது, நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லி வாங்குறாங்க. நான் வந்து இந்த மெடிசன் எடுத்து மருந்தாக கொடுத்துருவேன். அதை போய் கோகனட் ஆயிலில் இந்த ப்ரொப்போர்ஷன் இப்போது இத்தனை எம்எல்ஏ இத்தனை ப்ரொப்போர்ஷன் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி குலுக்கிட்டு அப்ளை பண்ண சொல்லுவேன். இட் இஸ் ஒர்க்கிங் ஆக்சுவலி. ஆயிலாக நல்லாயிருக்கு, இதுவும் நல்லா இருக்கு ரிசல்ட். இந்த மாதிரி கருப்பு மை மாதிரி விரலில் இருக்க மாதிரி என்ன பண்ணாலும் பாருங்கள் போகல. ஜென்ரலாக சாம்பல் தொட்டால் கை கலர் அப்படி இருக்கும், கழுவுனா போயிடும் தானே அப்படி தான் நினைப்போம் நம்ம. ஆனால் இது வந்துட்டு அப்படி போகலை. தேய்ச்சி வச்சா ரிசல்ட் நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணுங்கள். ஒர்க் ஆச்சுன்னா ஹாப்பி, ஒர்க் ஆகலாம் வேறு ஏதாவது திருப்பி ட்ரை பண்ணி கண்டுபிடிச்சி நான் உங்களுக்கு திருப்பி வீடியோவில் கொடுக்குறேன். சரிங்களா? இதெல்லாம் வந்து கேரண்டீட் ரிசல்ட் கிடையாது. ஏன்னா
வெள்ளை முடி கருப்பாக எனக்கு நான் முயற்சி பண்ணதை நீங்கள் எல்லாம் சொல்லுங்கன்னு கேட்டாலும் உங்களுக்கும் சொல்லித்தரேன். எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, உங்களுக்கும் இருக்கும்னு நம்புகிறேன். லவ் யூ ஆல். நன்றி. ஏன்னா நம்ம மெடிசனுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குற மாதிரி சித்ரா